இங்கதான் இருக்கியா நீ? ஹாய் மகேஷ். ஹாய். சிம்பா இப்ப பாரு உங்க வீட்ல தான் இருக்கான். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? சிம்பா ஈஸியா மிங்கிள் ஆக மாட்டான். உங்க கூட மிங்கிள் ஆயிட்டா? சிம்பு பாய் வித் பேபி. அவனை விடுங்க. நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா இல்ல டீயா? காஃபி. ஓகே. ஏய் நான் இங்க பீச் போறேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா திரிஷா வீட்டுக்கு போறேன். ஏய் ஃபேஸ் கிரீம் ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட். இன்னும் கொஞ்சம் கொடு. சூப்பரா இருக்கு. ஓகே பேபி. ஓகே ஃபைன். ஓகேடா. ஏய் சிம்பா. ஓகே சிம்பா. வாடா மகேஷ். காண்டாயிட்டியா? ஓகே ஓகே சிம்பு பாய். Thank you. அவன் கப்பல் எல்லாம் குடிக்காத. உடம்பெல்லாம் சொறி பிடிக்கும். Calm down. மது பெட் வளர்க்கறதுலாம் ஓகே தான். பட் இப்படி கண்டமேனிக்கு கண்ட இடத்துல நக்க விடுறதெல்லாம் ரொம்ப அன்ஹைஜீனிக்கா தெரியல. பொட்டாட்டோக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். அது என்னோட டைவர்ஸ் ட்ரையல் நடந்துட்டு இருந்த டைம். நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவேன். அந்த டைம்ல நிறைய ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். எல்லார் மேலேயும் ஒரு அர்த்தம் இல்லாத வெறுப்பு. என்னையே மீறி கோபமா வெளியே வரும். என் லோன்லினஸை மறக்க என் ஃப்ரெண்ட் ரம்யா வீட்டுக்கு போவேன். ரம்யா என் காலேஜ் ஃப்ரெண்ட், என்னோட வெல்விஷரும் கூட. ஒரு நாள் ரம்யா வீட்டிலேருந்து வரும்போது மழை நின்று ரோடே காலியாக இருந்துச்சு. அப்போதான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். குட்டி செம்பா. அவன் அப்படியே என் கையில் தூக்கி பார்த்தப்போ ஐயோ, அது ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட். அவன் முகத்தை பார்த்ததும் என்னோட லைஃப்ல இருந்த மொத்த கவலையும் காணாமல் போயிடுச்சு. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இனிமே இவன் தான் என்னோட மெடிசன். யாரு இவனா? மெடிசன் பாய்சன். இட்ஸ் ஆல் டெஸ்டினி. அப்ப நல்லா குட்டியா கியூட்டா இருந்தா, இப்போ நல்லா சாப்பிட்டு எருமை மாதிரி ஆயிட்டான். என் லோன்லினஸை மறக்க வச்சதே சிம்பா தான். சிம்பானா எனக்கு உயிர். இன்ஃபேக்ட் ஐ லவ் சிம்பா. ஐ லவ் யூ டு. ஐ லவ் யூ டு. ஓகே மகேஷ், குட் நைட். பை. கம் ஆன் சிம்பா, கம் கம். அதான். ஹே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி காஃபி. கனா கேட்டல்ல சிம்பாடா. சிவராத்திரி சிம்பானா எனக்கு உயிர். இன்ஃபேக்ட் ஐ லவ் சிம்பா சிம்பா சிம்பா. பிடியோட லவ்வர் பேரு வள்ளி. திரிஷா வீட்டுக்கு, அஞ்சனா வீட்டுல அல்டிமேட் பீஸ். ஃபேஸ்புக் ஐடியாவது கொடுத்துட்டு போடி. ஸோ சிம்பா அந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டா மது பக்கம் வரமாட்டான். எங்க வச்சிருந்த காடை இல்லையே. எங்க எங்க டயானா. எஸ். ஐயோ, பாடிக்கிட்டு தொலையாத. கீழே துப்புன சுவிங்கம்ம மிதிக்கும் போது காலில் எப்படி பச்சக் பச்சக்குன்னு ஒட்டுதோ, அதே மாதிரி நீ என் மனசுல பச்சக்குன்னு ஒட்டிக்கிட்ட. உன் கண்ணு ரெண்டும் ஜெம்ஸ் மாதிரி இருக்கு. அது அப்படியே லபக்குன்னு பிடுங்கி வாயில போட்டுக்கணும் போல இருக்கு. டெய்லி ஏசி ரூம்ல தான் தூங்குவியோ? கடலை போடுறான். யூ ஆர் ஸ்னோ ஒயிட், ஐ எம் பிளாக் அண்ட் ஒயிட். சும்மா பார்க்கறதுக்கு கக்கூஸ் பிங்கா மாதிரி பளபளபளன்னு இருக்க. Do you want Bangkok Thai massage? அவங்க 2 பேரையும் ஒன்னா பாக்குறதுக்கு செம்ம கியூட்டா இருக்குல்ல. செம்ம பேர். அதுக்கு தானே அவனை இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க 2 பேரும் நம்மளையும் அப்படிதான் யோசிப்பாங்கல்ல. புரியல. உன் பேர் மகேஷ்ல, விசிட்டிங் கார்டுல பார்த்தேன். And I'm Diana. நிஃப்ட்ல டிசைனிங் படிக்கிறேன். And I'm a freelance designer too. As usual, rich kid, parents business. வீட்ல யாரும் இருக்கிறது இல்ல, அதனால தான் full time house parties blah blah. And இதுதான் என் லைஃப் ஸ்டைல். நீ இப்படி 80 ஸ்டைல்ல என்ன சுத்திட்டு இருக்க? சோடா புட்டி, கண்ணாடி, தேவதாஸ் தாடி, மீச. ஆக்சுவலி யூ காட் தி ரா மெட்டீரியல்ஸ். உன்னை கொஞ்சம் க்ரூம் பண்ணி கான்டாக்ட் லென்ஸ் மாட்டி பார்த்தா நீ செம்ம ஸ்மார்ட்டா இருப்ப.
but you don't know that. இப்போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரட்டுமா? You got to wait for it, baby. ஐயோ, what a wonderful beautiful காஷ்மீர் மாதிரி. என்ன வெளி அடி என்ன வெளி எந்த இதயத்தை நீ அங்க பாரா. அது நல்லா இருக்குதே. டேய், எனக்கு இப்ப தெரியுது நீ எதுக்கு என்ன அவசர அவசரமா இங்க கூட்டு வந்தேன்னு. உனக்கு டால்மிஷன் மாதிரி உடம்பு ஃபுல்லா மச்சம். சிக்னல்ல கொடுத்துட்டாளா? உன்னை வச்சுக்கிட்டு நானும் எவ்வளவு நேரம் தான் விட்டு போடுறது உன்னோட. என்ன பார்க்குற? போ, இறங்கி போ. உன் கோவம் எனக்கு புரியுது மகேஷ். நான் வேணா சூப்பர் ஒரு ஐடியா சொல்லிட்டா? சரி சொல்லு. நீ என்ன பண்ற, சபரிமலைக்கு மாலை போட்டு ஒரு 48 நாள் விரதம் இருந்துட்டு போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தேன்னு வை, இங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும். எப்படி, செம்ம ஐடியா இல்ல? உனக்கு மட்டும் தான் அசிங்கமா தெரியுமா? எனக்கு தெரியாதா? போட பவாடா நாடா, ஜாக்கெட் ஓகே, பிளாஸ்டிக் பக்கெட்டு, கக்கூஸ் தொடப்போம், போடா. அப்பாடா, அது தூங்கிட்டா. என்ன லைட்டா பசிக்குது, சாப்பிடுறது இல்லையே. பால் நிறைந்தது, சக்தி நிறைந்தது தட்டில் இருக்குது. பெடிகிரி. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? எங்க போலாம்? இவனை வீட்டு விட்டு துரத்துறான்னு பார்த்தா இவன் வீட்டு ஓனர் மாதிரி தூங்கிட்டு இருக்கான். இரு உன்னை டிவியில பஞ்சாயத்து பண்ற ஆண்டிக்கிட்டே மாட்டி விடுறேன். அங்கே போய் இடுப்பு கிள்ட்டானா? ஐயோ, வேணா இரு ஒன்ன. வெளியில போய் கண்டதெல்லாம் குடிச்சிட்டு வந்து இங்க வந்து மட்டையாக வேண்டியது. இது என்ன வீடா இல்ல பாத்துல வருமா? சத்தமா பேசிட்டனோ? இவனுக்கு இந்த ஷூ எவ்வளவோ மேல். கையில செத்திக்கலாம். எங்க போச்சு ஷூ? What is wrong with you?
இப்படி அடிக்கிற? என்ன வாயிலா ஜீவன்டா. வாயிலா ஜீவனா? வாயிலா ஜீவனா இப்படி கடிச்சு வைக்கும்? நாயை வளர்த்திருக்கியா பேய் வளர்த்திருக்கியா? ஆஃப்டர் ஆல் ஒரு ஷூக்காக இப்படி போட்டு அடிப்பியா? அறிவில்லை உனக்கு? ஆஃப்டர் ஆல் ஒரு ஷூவா? அந்த ஷூவோட விலை என்ன தெரியுமா உனக்கு? ஹேண்ட் மேட் இட்டாலியன் ஷூ மேன். நம்ம இந்தியன் மணிக்கு 85,000 bucks. கடிச்சு தூப்பிட்டானே. ஜஸ்ட் 85,000. என்கிட்ட கேட்டிருந்தா தூக்கி போட்டிருப்பேன். என்ன சொன்ன? தூக்கி போட்டிருப்பியா? ஏன் பேச மாட்டேன்? இப்படி பேசி பேசி தானே உன் புருஷன் ஒன்ன தூக்கி போட்டு போயிட்டான். அவன் அம்போன்னு விட்டு போனப்போ சரி என் ஃப்ரெண்டு தானேன்னு என் சேனல்ல உனக்கு வேலை போட்டு கொடுத்தா எனக்கே பிச்சை போடுன்றியா? மது, இப்ப பிரச்சனை காசு இல்ல. நம்ம 25 years ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா? இந்த நாய் முக்கியமா? நீயே டிசைட் பண்ணு. தேங்க்ஸ் தீபக். ஆஃப்டர் ஆல் ஒரு நாய்க்காக ஏன் மது இவ்வளவு ஓவரா பண்ற? நீ முதல்ல இது பிடி. நீ சொன்ன அமௌண்ட்டுக்கு மேலேயே இருக்கு. இது உன் ஷூக்காக இல்ல. சிம்பாவை நாய்னு சொல்லாத, அதுக்காக. நாயின்னு கூப்பிடாம வேற என்னன்னு கூப்பிடாம? தீபக், சிம்பா என் குழந்தை மாதிரிடா. உனக்கு புரியாது தீபக். குழந்தை அப்போ உன் புருஷன் யாரு? நாயா? ஏய் என்னடி கைவோங்க? மத்தோட ஃப்ரெண்டு நான் சும்மா விடுறேன். இல்லைன்னா என்னைக்கும் நான் கடிச்சு கொடுத்துருப்பேன். எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்களை அடிக்க வரியா? யாரா நீ? வெள்ளப்படா. சிம்பா என்ன சொல்றான்னு புரியலையா? நீயா வெள்ள போறியா இல்ல என்ன சொல்ற? போடா. இந்த எதையும் வச்சு கடிச்சு கோதற சொல். அவுட். யா Thank you Simba. Thank you so much. நீ ஒன்னும் கவலைப்படாத. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். மகேஷ் 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 ஐயோ ஆபீஸ் போயிட்டானா? இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லலான்னு பார்த்தா ஆபீஸ் போயிட்டானே. என்ன பண்ணலாம்? அப்படியே மோப்ப முடிச்சு ஆபீஸ் போயிட வேண்டியதான். இது நம்ம தக்காட்ட பாதா. ஓகே. டேய் இங்கே மகேஷ் குரல் கேக்குதே. டேய் சிம்பா. ஹேய் கண்டுபிடிச்ச. இங்க எதுக்கு வந்த? வா 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 வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. பரவாயில்ல வீட்டுக்கு போகணும். வா வா வீட்டுக்கு போ. வா. என்னால இப்ப வர முடியாது. சொல்றத கேளு, நீ போ. இவன் என்ன பண்ணா வருவான்? வா வீட்டுக்கு போலாம். அத்தல கசகசால ஒன்னா போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வாயில வச்சு ஊன்னு உறிஞ்சி அடை தலை கட்டின்னு காதல் படத்து மாதிரி சுத்த வேண்டியதுதான். அடே வாழை சுத்தினே அடே போய் இந்த வைக்கோ 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 லா 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 லா. கீழே வாடா. இங்க வா. உன்னை யாரு இப்ப ஆபீஸ்க்கு வர சொன்னது? ரொம்ப முக்கியமான மாற்று, அதனால தான் நானே வந்தேன். அந்த சப்ஜெக்ட்ல வாங்கி தீபக் இருக்கான்ல, அவனை வீட்டை விட்டு துரத்துட்டேன். என்னடா சொல்ற? ஆமா, நானும் பொறுத்து பார்த்தேன். பையன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருந்தான். வச்சேன் ஒண்ணு ஓடி போயிட்டான். நீ வேற ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணியா? உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? நிஜமாவா? அவன் உன்னை திருப்பி அடிக்கல? நீ இன்னும் ரொம்ப ஓவர் டீட்டெயிலா போயிட்டு இருக்க. அவன் உனக்கு வீட்டை விட்டு போனோம், அவன் போயிட்டான். இனிமேல் ஆக வேண்டிய வேலையை பாரு. சரி இப்ப என்ன பண்ணலாம்? இன்னைக்கு ஈவினிங் மது ப்ரப்போஸ் பண்றேன். இதுதான் ஃபைனல். ஓகேயா? நான் கிளம்புறேன். ஈவினிங் பாப்போம். பை. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். பை சிம்பா. ஈவினிங் பாப்போம். ஐயா இவ்வளவுக்காக நான் ஓட வேண்டியதா இருக்கேன்.